முன்பு இல்லாத அளவிற்கு அரசியலில் சமூக வலைதளங்கள் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் அவற்றின் வழியாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் வெற்றிக்கு உதவுமா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தென்காசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மேடைகள் போட்டு பேசுவோம், அதுக்கப்புறம் தெருமுனை பிரச்சாரம், அப்புறம் வீடு வீடா போய் பேச எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு என்னன்னா, நமக்கு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாமே வந்த பிறகு வீட்டு அனைவருமே என்ன செய்தாங்கன்னா, இந்த நம்ம சோசியல் மீடியாவில் போடுறதை நல்லா இதாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே. ஸோ அதனால் சோசியல் மீடியா நல்லா நமக்கு பங்களிப்பு தான் இப்போ கொடுக்குது. முன்னாடி காலத்தில் நம்ம பேப்பர் நோட்டீஸ் கொடுத்தோம், பிரச்சாரங்கள் பண்ணோம். அதோட இம்பேக்டோட இப்போ நம்ம சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களில் வர்றது இன்னும் வேகமாக பரவுது. முன்னாடி ஒரு செய்தி கேட்டால் எல்லாத்துக்கும் உடனே போய் சேராது. இப்போ எல்லாத்துக்கும் இப்போ போட்டால் நம்ம மீம்ஸ் மூலியமாகவும் ரீல்ஸ் மூலியமாக உடனே ரீச் ஆகுது. ஸோ இது பெரிய மாற்றம். இது உண்மையிலேயே இளைஞர்களில் பெரியவங்களுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. இது நல்ல ஒரு ரீச் கொடுக்கும் எல்லா விதத்துலையும். முதல்ல உடனடியாக எல்லார் கையிலுமே கைபேசிகள், தொலைபேசிகள் எல்லாம் இருக்கிறதுனால எல்லா தகவலும் உடனே எல்லாருக்கும் கொண்டு சேருது. மற்றபடி ஆன்லைன் பிரச்சாரம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலையும் ஐடி விங்கு, அவங்க கம்யூனிகேஷன் வச்சிருக்கிறது, ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய ஐடி விங்கு, அவங்களுடைய பிரச்சாரம் மற்ற பிரச்சாரங்களோட ரொம்ப சிறப்பாக இருக்கு. சோசியல் மீடியாவை வச்சு பலன் தரதை விட நேரில் போய் ஒவ்வொரு வீடாக கூட போய் இல்லை ஸ்டேஜ் இந்த மாதிரி போட்டு பண்ணாங்கன்னா இவ்வளவுதான் கேண்டிடேட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஃபேஸ் நல்லா விசிபிள் ஆகும். சோசியல் மீடியாங்கிறது பொதுவான டீட்டெயில்ஸ் தான் வெளியில வருமோ தவிர யார் நிற்கா யார் இல்லைன்னு தெரியாது. அதே மாதிரி ஸ்டேஜ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் சோசியல் மீடியா ஒரு 50% பலன் தருதுன்னா, நம்மளுக்கு நேரில் போய் பிசிக்கலாக இம்பார்ட் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு 50% வரும். ஆன்லைன் பிரச்சாரங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம்தான். முதல்ல இருந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு சோசியல் மீடியா இல்லாத இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களுமே வெளியே தெரியாமல் இருந்துச்சு. இப்போதைக்கு உள்ளதை உள்ளபடி சொல்கிறாங்க. ஆனால் சில விஷயங்களை மறைச்சு போடுறாங்க. பொய்யா போடாமல் எடுக்கப்பட்ட விஷயங்களை தெளிவாக போட்டால் யார் ஆட்சிக்கு வருவா என்கிறது இந்த மீடியா மூலிமா தெரிவிக்கிறது மூலமா மக்களுக்கு தெளிவாக தெரிவிக்கப்படும். மக்கள் குரல் நிகழ்ச்சிக்கான தென்காசி மக்களின் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.